ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி கஸ்தி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே முத்து வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க சத்யாவை, இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுக்கப்புறமா சத்யாவுமே எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு, சரி மாமா எனக்கு இப்போ எல்லாமே புரியுது, நான் இந்த வேலையை விட்டுடுறேன் மாமா, அடுத்து வேறு ஏதாச்சும் ஜாபுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாங்க. ஸோ சத்யா சொன்ன உடனே பிடிச்சிக்கிட்டாங்க. முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் சத்யா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் நீ இந்த வேலையை மட்டும் இனிமேல் எப்பயுமே செய்யாதா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த வேலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அருண் வந்து வாங்கி கொடுத்த வேலை. ஸோ வந்து சத்யா வந்து படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு தேடிக்கிட்டு இருக்கப்போ முத்துவுமே நிறைய இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எங்கேயுமே கிடைக்கல. ஸோ சீதாவுக்கு கல்யாணம் ஆன புதுசில் அருண் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில், அங்கே வந்துட்டு உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் கடைசியில் வந்துட்டு அவங்க தெரிஞ்சவங்க கிட்ட பேசி இந்த மாதிரி வந்துட்டு இந்த வேலையை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம சத்யாவுக்கு. சத்யாவுமே வந்துட்டு முதல்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போனாலையும் ஸோ இதில் வந்து அதிகமாக சேலரி வந்து வர ஆரம்பிச்சதும் சத்யாவுக்குமே வந்து ஆசை வந்துடுச்சு. ஸோ இந்த வேலைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ ஃபினான்ஸ் கம்பெனி, ஸோ இந்த வேலைக்கு வந்து அவர் சேர்ந்துட்டார். ஸோ முத்து வந்து இந்த வேலை அருணால் வந்தது அப்படின்றதுனால இங்கே திட்டி வந்துட்டு சத்யாவை வேண்டான்னு சொல்லலை. ஸோ இவ்வளோ படித்து முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகிறானே மீனாவுடைய தம்பி சத்யா, நமக்கு தெரிஞ்ச பையன், ஏன் இந்த மாதிரி ஒரு சாபத்தை வாங்கிக்கணும் எல்லார் முன்னாடியும், அதுவும் அடிதடி ரவுடிங்க இந்த லெவலுக்கு வந்து முத்து யோசிக்கிறாங்க. ஸோ நல்ல படிப்புக்கான வேலை கிடைக்காம இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை செய்யக்கூடாது சத்யா அப்படின்னு நல்ல மனசோட முத்து வந்து இந்த விஷயத்த பண்ணி சத்யாவை வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து சத்யாவுமே எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு சரி மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சீதா தப்பாக நினைக்கிற மாதிரி சத்யா வந்து தப்பாக நினைக்கல. அருண் மாமா வாங்கி கொடுத்த வேலை தானே மாமா, அருண் மாமா மேலே இருக்கிற கோவத்தில் இந்த வேலையை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்கிறியா அப்படின்னலாம் எதுவுமே கேட்காம, ஸோ தப்பாகவும் நினைக்காம சரிங்க மாமா அப்படின்னு முத்த சொன்ன உடனே தலையாடிட்டு போகிறாங்க நம்ம சத்யா. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்து அப்படி சொல்லிட்டு நல்ல வேலை இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவாரி இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த முத்து வந்துட்டு சவாரி ஏற்றிக்கிட்டு போயிட்டுருக்காரு. அப்போது ஒரு இடத்துல போய் சவாரிக்காக, அதாவது அவங்கள இறக்கி விட்டுட்டு திரும்பவும் வந்துடுறோம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றதுனால முத்து அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கா. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சீதா வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் வந்து அதே பணத்தை வந்து கட்டிட்டு வர சொல்லி அவங்களையும் அனுப்பி வச்சாங்க. ஸோ நேற்று தான் வந்து பணம் திருட்டு போயிடுச்சு, இன்றைக்கி பத்திரமா கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு வா சீதா, உன்னை நான் நம்புகிறேன், நீ இவ்வளோ நாளாக இங்கே வேலை செய்கிற, எந்த ஒரு தப்புமே பண்ணதில்லை, உன் மேலே தப்பு இல்லாமல் நானுமே அவசரப்பட்டு உன்னை வந்து எல்லார் முன்னாடியும் திட்டேன், அதுக்கான பிராயச்சித்தமாகவே இது இருக்கட்டும், இன்றைக்கி நீ நல்லபடியாக இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் போட்டுட்டு வந்துடு, திரும்பவும் உன்னை நம்பியே இந்த பணத்தை ஒப்படைக்கிறேன், ஆனால் தப்பாக சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காத, பத்திரமா போயிட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், எனக்கு புரியுது, நானும் எதுவும் தப்பாக நினச்சிக்கல சார், நான் போயிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ திரும்பவும் சீதா அந்த பணத்தை நல்லபடியாக போய் பேங்க்கில் போட்டுட்டு வந்தால் தான் அவங்களுக்கு ஏற்கனவே இந்த ஆஃபீஸில் நடந்த அதாவது ஹாஸ்பிட்டலில் நடந்த கெட்ட பேர் வந்து சீதாவுக்கு சரியாகும். ஸோ இதுவும் ஒரு காரணமாக வச்சு தான் அவருமே வந்து பெரிய மனசு பண்ணி கொடுத்து அனுப்புகிறாரு சீதா கட்டியே. அதுக்கப்புறம் இந்த விஷயம் மறக்காமல் செக்யூரிட்டியை மட்டும் கூட்டிகிட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிம்மா, இன்றைக்கி எனக்கு எந்த வேலையும் இல்லைம்மா, சாரிம்மா, நான் நேற்று இல்லாததுனால பெரிய பிரச்சனை நடந்துருச்சு, நானும் உன் கூட வரேம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆட்டோக்காரர்கிட்ட செக்யூரிட்டியை வர சொல்லி அந்த ஆட்டோவிலே வந்து சீதா பணத்தை கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படி வந்துட்டு இருக்கும்போது முத்துவை வழியில் பார்த்த உடனே, ஸோ அதாவது நேற்று வந்துட்டு பேச முடியாமல் போயிடுச்சு அந்த ஆட்டோக்காரர் முத்துக்கிட்ட, சவாரி இருக்குது அதாவது கூட்டிகிட்டு வந்த கான்ஸ்டபிளை கூட்டிகிட்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பிட்டார். உடனே ஆட்டோக்காரனால் பேச முடியல. ஸோ திடீர்னு உதவி பண்ணவர்கிட்ட ஒரு ஃபோன் நம்பர் கூட வாங்கி வச்சு பேச முடியல. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி அவரை பார்த்த உடனே வழியில் பார்த்த உடனே ஆட்டோவை அப்படியே டக்குன்னு நிறுத்திட்டு முத்துவை பார்க்க வந்துடுறாரு. அப்போ முத்து வந்து கடையில் வந்து டீ குடிச்சிட்ருக்காரு. டீ வாங்கிட்டு வந்து நின்று குடிச்சிட்டு இருக்கும்போது வராங்க. அவர் வந்துட்டு, ஆனால் எப்படின்னு இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களால் தான் இன்றைக்கி நான் நல்ல நிலமையில் இருக்கேன், இல்லைனா இந்நேரம் நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காரு. என்னென்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க, உங்களுடைய கஷ்டம் நினச்சி தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு உதவியை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அப்போது என்னென்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அதான்ப்பா, நேற்று அந்த பணத்தை போட முடியாமல் போயிடுச்சுல்ல, இன்றைக்கி திரும்பவும் சீதாவை நம்பிய அந்த பணத்தை கொடுத்து அமைச்சிருக்காங்க, நான் தான் சீதாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், கூட வந்து பாருங்கள் வாட்ச்மேனும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் முத்து வந்து எட்டி பார்க்கவும், அதுக்கப்புறம் சீதாவும் அந்த வாட்ச்மேனும் வந்து, ஆனால் என்னென்ன இங்கே இன்னும் வெட்டியாக பேசிகிட்ருக்கேன்
இருக்கீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆகுதுல்ல, பணத்தை போட்டுட்டு சீக்கிரமாக அங்கே போய் பில்லை கொடுக்கணும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதா சொல்லிட்டு இருக்கவும், இருமா இவரால் தான் நான் வந்துட்டு இன்றைக்கி நல்ல நிலமையில இருக்கேன், இதுக்கு காரணம் இவர் தான், உன்னுடைய வேலை போகாத இருக்கிறதுக்கு காரணமும் இவர் தான்மா, ஏன் கோவப்படுறா, இவர்கிட்ட பேசி ஒரு நன்றி சொல்கிறதால என்ன ஆகிட போகுது அப்படின்னா ஆட்டோக்காரர் சொல்கிறாரு. என்னென்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா உண்மையை சொல்ல போனோன்னா அந்த பணத்தை நேற்று ஆளை வச்சு திருடுறதே நான் தாம்மா, எனக்கு பெரிய கஷ்டம் இருக்குது அப்படின்னு நடந்த விஷயங்களை வந்து அந்த ஆட்டோக்காரர் சொல்கிறாரு. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நான் தான் புத்தி கெடுத்தனமாக இந்த மாதிரி பண்ணிட்டேன், அதை கண்டுபிடிச்சி இந்த தம்பி தான் வந்துட்டு என்னை வந்து காப்பாற்றினாரு, அதாவது என்னையும் போலீஸில் மாட்டி விடாமல் உன்னோடைய வேலையும் போகாமல் பேசி பக்குவமாக போலீஸ்கிட்ட புரிய வச்சது இவர் தான், ஏமா இவர்கிட்ட இவ்வளோ கோவப்படுற, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லக்கூடாதா, இந்த மாதிரி தம்பி கிடைக்கிறதுக்கு இந்த இது நாட்டில் நான் பார்க்குறதே பெரிய அதிர்ஷ்டமா, இந்த மாதிரி யாருமே இந்த காலத்தில் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கூட ஒரு இது சீதாவோட வேலை வந்ததுக்கு காரணமாகவும் பணத்தை திருப்பி கொண்டு வந்ததுக்காகவும் சீதா ஒரு நன்றி கூட சொல்லலை. ஸோ அங்கே என்னமோ சீதா பணம் கிடைச்ச போக முத்து மேலே ரொம்ப நம்பிக்கை தான் வச்சாங்க, அவங்கக்கிட்ட பேசணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய மாமா சொல்லணும்னு இருந்தாங்க, அது மட்டும் கிடையாது ஒரு நன்றியாச்சும் சொல்லணும்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து முத்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் அங்கே அருண் வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு சீதா கிட்ட. அதனால தான் சீதா இப்போ முத்து மேலே எரிஞ்சு விழுறதுக்கு காரணம். ஸோ அது என்ன அப்படின்னா, ஸோ இதை நம்ப முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அருண் வந்து சீதா வெளியில் வந்ததுக்கப்புறமா, அது எப்படி சீதா உன் மாமாவே பணத்தை கண்டு வந்து கொடுத்தாரு, அது மட்டும் இல்லாமல் அந்த திருடனும் வேறு கிடைக்கல ஓடி போயிட்டான், நான் தான் கண்டுபிடிச்சிட்டு வந்து கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டதுக்கு போலீஸ்காரங்க கேட்டது கூட சரியான ரீசன் முத்து வந்து சொல்லவே இல்லை, பணம் கிடச்சிச்சு அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதிலிருந்தே உனக்கு ஏதோ தோணலை சீதா, என்னமோ நீ மீனா கிட்ட பேசாமல் இருக்கிறதுனால முத்துவை என்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சல, என்னோட வேலையில் போச்சுல்ல, அதுக்காக நீ வந்து பேசாமல் இருக்கிற இல்லையா, ஒரு வேளை அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும், அது மட்டும் இல்லாமல் பணத்தை அவரே திருடுற ஆளுங்களை வச்சு திருடுற மாதிரி திருடிட்டு திரும்பவும் அந்த பணத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்து கொடுத்தா ஒரு வேளை நல்ல எண்ணம் வரும், நீ அவர்கிட்ட பேசுவேன்னு, ஒரு வேளை உன் மாமா இதெல்லாம் பண்ணியிருப்பாரோ, எனக்கு என்னமோ முத்து இதெல்லாம் பண்ணக்கூடியவர் தான், ஏன்னா அவருடைய புத்தி மட்டும்தான் இந்த மாதிரி கிரிமினலாக யோசிக்கும், அதனால் அவர் தான் பண்ணியிருப்பாரு சீதா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சீதாவுடைய மனசுலையுமே அந்த மாதிரி தோண ஆரம்பிச்சிடுது. ஸோ இவர் சொல்கிறதுல ஏன் நியாயம் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்பிடுறாங்க. ஸோ மாமா வந்து இதை வேணும்னே தான் பண்ணியிருக்காங்க, இதுக்கு காரணம் அவராக கூட இருக்கலாம் அப்படின்னு சீதா தப்பாக புரிஞ்சிடுறாங்க. ஸோ மனம் மாற இருந்தவங்க அருண் இப்படி பேசி திரும்பவும் சீதாவோட மனசை கலைச்சி விட்டுடுறாங்க. ஸோ அதனால் சீதா வந்து தப்பாக நினச்சிடுறாங்க. இப்போ வந்துட்டு அதனால தான் முத்துக்கிட்டே எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆட்டோக்காரர் நடந்த விஷயங்களை சொன்னதுக்கப்புறமா சீதா இப்போ முழுசாக வந்து முத்துவை நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ முத்து வந்து அப்போ கூட நேர்மையாக எதுவுமே பேசாமல் அப்படி நின்றுட்டுருக்காங்க. ஆனால் விடுங்கண்ணா, எதுக்கு இதை பற்றி பேசிக்கிட்டு, அதான் நேரமாகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, கிளம்புங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், மாமா அப்படின்னு சொல்லிட்டு சீதா கூப்பிடுவோம், என்னம்மா மாமான்னு சொல்கிற, இவர் உன்னுடைய மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்துட்டு அப்போ தான், ஆமாண்ணே இவர் என்னுடைய அக்கா புருஷன், என்னுடைய மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா மாமான்னு சொல்கிற, அப்போது உன்னோட வேலை போகாமல் காப்பாற்றுறதுக்கு காரணம் இதுதானா, இந்த தம்பி அடுத்தவங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு உதவி பண்ணுது அப்படின்னு நான் கூட நினச்சி பார்த்தேன். ஆனால் தெரிஞ்சவங்க சொந்தக்காரர் தான், அந்த அக்காவோடைய தங்கச்சி தான் ஒய்ஃபோடைய தங்கச்சி அப்படின்றதுனால எவ்வளோ பெருந்தன்மையா இந்த தம்பி இதை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு, பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. ஏமா இவருக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் ஏமா நீ நேற்று அப்படியே போயிட்ட, இப்போயும் பார்த்த உடனே அவர் மேலே சிடுசிடுன்னு இருக்க, ஏமா இப்படி பண்ணிட்டேன், இது ரொம்ப தப்புமா, ஆனால் இந்த மாதிரி ஒரு மாமா கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரர் சொல்லவும், சீதாமி அப்போ தான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா, நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன், சாரி மாமா, என்னுடைய வேலை போகாமல் காப்பாற்றுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருக்கட்டும் வீடு சீதா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் மாமா என் மேலே கோவமா அப்படின்னு, இல்லை சீதா உன் மேலே கோவப்பட்டு எனக்கு என்ன ஆக போகுது, நான் எதுக்கு உன் மேலே கோவப்படணும், ஆனால் நீ உன் அக்கா கிட்டே பேசாமல் மட்டும் இருக்காத, நான் வேணா முத்து அதாவது நீ வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னியாமே, நான் வேணா மன்னிப்பு கேட்டுடுறேன் சீதா, நீ தயவு செஞ்சு உன் அக்கா கிட்ட பேசு, என்னால் நீங்கள் 2 பேரும் சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கையெடுத்து கும்பிடுறாங்க. இதை பார்த்தா சீதாவுக்கு, ஸோ தப்பே பண்ணாத நீங்கள் எதுக்கு மாமா கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சீதா நினைக்கிறாங்க. ஸோ அதாவது சொல்கிறாங்க, இல்லை சீதா நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு நீ நினைக்கிறல்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ சீதா வந்து வேலை போகாத காப்பாற்றினதுக்கு சரி அப்படின்னு சொன்னாலையும் சரி அப்படி நம்ம உடனே
மனசு மாறி மாமா கிட்ட நன்றி சொன்னாதான் அவருமே நம்ம கிட்ட பேசுவார், நம்ம நினச்ச மாதிரி மன்னிப்பு கேட்பாரு அப்படின்னு பிளான் பண்ணி தான் சீதாவுமே இந்த விஷயத்த செய்கிறாங்க. ஸோ சீதா மாறவே இல்லை. ஸோ நடிக்கிறாங்க. ஸோ மனசுக்குள்ளே இந்த மாதிரி ஒன்று எண்ணம் வச்சுன்னு தான் சீதா வந்து இந்த மாதிரி முத்துக்கிட்ட நல்ல விதமாக பேசியிருக்காங்க. அதை எல்லாரையும் வெகுலியாக நம்புகிற முத்துவுமே இருந்துக்கிட்டு உண்மான்னு நம்பிட்டாங்க சீதாவை. ஸோ சீதா, உன்னோட புருஷனோட வேலை போகிறதுக்கு காரணம் நான் கிடையாது, ஆனால் நான் தான் காரணம்னு நினைக்கிறேன். என்னை மன்னிச்சிரு சீதா, நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னேன் அமையம், ஆனால் அருண்கிட்ட என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறேன் ப்ளீஸ். நீ உங்கள் அக்கா கிட்ட பேசி நீங்கள் 2 பேரும் சண்டை போடாமல் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து கேட்ட உடனே சீதாவுக்கு அப்போ தான் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. மாமா, நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களை மன்னிப்பு கேட்க வைக்க தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். நீங்கள் பண்ண தப்புக்கு உங்களுக்கான தண்டனை இதுதான். ஆனால் நீங்கள் அது தப்பு, அது இது எனக்கு நடந்த தப்பை சாதகமாக பயன்படுத்தி என்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு மட்டும் நீங்கள் நினச்சிங்கல்ல, ஆனால் அது முடியாது மாமா. நீங்கள் என்கிட்ட நல்ல பேர் வாங்கினாலும் சரி, என் புருஷனுக்கு நீங்கள் பண்ணது பெரிய தப்பு தான். அவர் இன்னுமே வேலைக்கு போகாமல் சஸ்பென்ஸில் வீட்டில் இருக்கார், 3 நாள் வீட்டில் இருக்கார். அவருக்கு அது எவ்வளோ பெரிய அசிங்கமாகவும் அவமானமாக இருக்கும். என் புருஷனுக்கு ஒரு அவமானன்றப்போ என்னால் பார்த்துக்கிட்டு எப்படி இருக்க முடியுமாம்மா? அதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை பண்ணேன். ஏன்னா நீங்கள் இப்படி நான் பண்ணதுக்காக மன்னிச்சிடுங்க, ஆனால் நான் நினச்சது நடந்துருச்சு. நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டீங்க, நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா அங்கேருந்து சொல்லிக்கிட்டு கிளம்பி ஆட்டோவில் ஏறி போயிடுறாங்க. என்னப்பா இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போகுது, அதுவும் உன்னுடைய ஒய்ஃபோட தங்கச்சின்னு சொல்கிற, நான் கூட நீ பண்ணதுக்காக நன்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தா இப்படி போட்டு வாங்கிடுச்சு போச்சு, என்னப்பா ஏதாச்சும் முன்விரோதம் இருக்கா அப்படின்னு. அண்ணா விடுங்கண்ணா, அதை பற்றி இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு. நல்லது பண்ணால் கூட இந்த காலத்தில் யாருமே மனசறிஞ்சு நன்றி சொல்கிறது இல்லைப்பா, சரி விடுப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆட்டோக்காரர் கிளம்பி போயிடுறாரு. ஸோ இப்போது என்ன நம்ப வச்சு சீதா அப்படி நம்மளை ஏமாத்துவான்னு நினச்சி கூட பார்க்கலையா அப்படின்னு முத்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறமா ஸோ இந்த விஷயத்தையும் போய் வீட்டில் சொல்லி பெருசாக பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அங்கேருந்து முத்துவும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ எப்படியோ சீதா மீனா கிட்ட பேசுவா, கண்டிப்பாக நம்ம மன்னிப்பு கேட்டுட்டோம், அவளுடைய கோவம் அடங்கிடுச்சு, கண்டிப்பாக பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து முத்து வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா சீதா பயங்கர சந்தோஷத்தோட உடனே அருணுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே போகிறாங்க. ஏங்க, நான் மாமாவை மன்னிப்பு கேட்க வச்சுட்டேங்க, ஆனால் உங்ககிட்ட என்னால் கேட்க வைக்க முடியல, என்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டேன் அவர் பண்ண தப்புக்காக. நீங்கள் இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் இந்த 3 நாள் சஸ்பென்ஸ் ஆகி வீட்டில் இருந்ததுக்கு இது உங்களுக்கு நான் கொடுக்குற பரிசுங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் திரும்பவும் நாளையிலேருந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொன்னவும், சூப்பர் சீதா, இப்படியோ அந்த முத்துவை மன்னிப்பு கேட்க வச்சுட்டல, அதுவே போதும். ஆனால் நான் இதை வேணும்னே பண்ணலை, நீ தான் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அருண் வந்து அப்படியே உடனே நடிக்கிறாரு, எதுவுமே தெரியாத மாதிரி. ஸோ இப்படியெல்லாம் பேசி சீதாவை ஏற்றி விடணுமோ அப்படியெல்லாம் பேசி ஏற்றி விட்டுட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி அருண் வந்து சீதாக்கிட்டேயே நடிக்கிறாரு. ஸோ இதெல்லாத்தையும் ஒன்றால் நினச்சி முத்துவையும் கோவப்படுத்தி அவரையும் கெட்டவராக நினச்சிட்டு இருக்காங்க சீதா. அருணை நல்லவரை நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, அது அருண்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்துக்கு எதிராக வந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அருணுக்கு சாதகமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி சீதா நீ பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அருண்மே வந்துட்டு முத்து நீ முதலியாக என்கிட்ட தோற்று போயிட்ட, இனிமேல் அடுத்தடுத்து உன்னை எப்படி தோக்கடிக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து சொல்லிட்டு இருக்காரு. பயங்கர கோவத்தோட மனசுக்குள்ள அப்படி ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் முத்துவுமே வீட்டுக்கு போகிறாங்க. ஏங்க ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் செய்கிறாரு நம்ம முத்துவை வந்துட்டு மீனா. ஒன்றும் இல்லையே சீதா, மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ஆச்சுங்க அப்படின்னு மீனா திரும்ப கேட்கவும், எதுவுமே இல்லை, வெயில் அலைஞ்சிட்டு வந்து டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மீனாவோடைய அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. மீனா, நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன், மாப்பிள்ளை எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா, உண்மையிலேயே மாப்பிள்ளைக்கு பெரிய மனசு அப்படின்னு அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க சீதாவோடைய வீட்டில் இருந்துக்கிட்டு. இங்கே தான் இருக்காரு, அவருக்கு லேசாக தலைவலிக்கு தான், இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாப்பிள்ளைக்கு காஃபி வச்சு கொடு, அப்படி இல்லைன்னா இந்த கஷாயம் வச்சு கொடு, நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், தலைவலிக்கு டக்குன்னு கேட்கும், அந்த மாதிரி பண்ணி கொடு அப்படின்னு மொத்தம் ஓவராக புகழ்ந்து பேசுகிற மாதிரி அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீட்டில் அருண் வந்துட்டு அவருக்கு வந்து பயங்கர கடுப்பாகுது, கோவம் வருது. ஸோ இப்போ வந்துட்டு
ஏங்க சரிம்மா என்ன விஷயம் நீ எப்படிம்மா இருக்க உங்கள் உடம்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு மீனா பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம்மா அக்காவா குடுமா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தா சீதா பேசுகிறாளாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்லவும், சீதாவா என்கிட்டயா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி மீனா அதாவது சீதா வந்து ஹலோ அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு ஷாக் ஆகுது. என்ன மீனா கிட்ட சீதா பேசுகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அக்கா எப்படிக்கா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் சீதா, நீ எப்படி இருக்க அப்படின்னு ஷாக்கில் தான் மீனாவுமே பேசிகிட்டு இருக்காங்க. அக்கா நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேங்க்கா, சாரிக்கா. மாமா இனிமேல் அவர்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்க தேவையில்லக்கா. அதாவது அவர் தான் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டுட்டாரு, இனிமேல் நாம் ஏன்க்கா பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா நடந்த விஷயங்களை சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு பயங்கர கோவம் வருது. என்ன சீதா சொல்கிற, மாமா மன்னிப்பு கேட்டாரா அப்படின்னு. ஆமாக்கா, இன்னைக்கு நான் அவரை பார்த்து பேசினேன், என்னுடைய வேலையில் அவர் ஹெல்ப் பண்ணார், நான் அதுக்கு அவருக்கு நன்றி சொல்லினேன். ஆனால் நீயும் நானும் பேசாமல் இருக்கிறது அம்மாவால் தாங்கிக்க முடியல. அதுக்கு வந்துட்டு மாமா நம்ம 2 பேரையும் பேச சொல்லி அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, ஓ அப்படியா சீதா, சரி எனக்கு வேலை இருக்குது நான் வைக்கிறேன், அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு மீனா கோவத்தோட ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா முத்துக்கிட்ட, ஏங்க இதுக்கு தான் நீங்கள் ஒரு மாதிரியாக இருந்தீங்களா, நான் வேணான்னு சொல்லியும் எனக்கு தெரியாமல் இந்த விஷயத்த நீங்கள் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அதுவும் சீதா கிட்ட மன்னிப்பு கேட்டுருக்கீங்க. அதாவது நீங்கள் தப்பே பண்ணாத உங்களுடைய கௌரவத்தை விட்டுட்டு நீங்கள் எதுக்குங்க மன்னிப்பு கேட்கணும். நான் தான் அப்போவே சொல்லிட்டேன்ல, அவள் எவ்வளோ நாளானாலும் சரி எப்போ பேசுகிறாளோ அப்போ பேசுகிறோன்னு சொல்லி விட்டுட்டேன்ல. அதுக்கப்புறமும் எனக்கு தெரியாமல் நீங்கள் எதுக்குங்க மன்னிப்பு கேட்டுட்டு வந்தீங்க, இதுக்கு தான் என்ன தெரியாத பிள்ளை மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க மீனா. இது கேட்ட முத்துமே, பாரு மீனா ப்ளீஸ் மீனா, நீயும் சீதாவும் பேசாமல் இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சீதா வந்துட்டு உண்மையிலேயே என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா, நான் பண்ண விஷயத்துக்கு மாறிட்டா அப்படின்னு நினச்சி தான் நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆனால் மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்னுடைய முகமே மாறிடுச்சு. நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லவும், என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மீனா அவள் என்கிட்ட போட்டு வாங்கியிருக்கா, எனக்கு நன்றி சொல்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் நான் மனசு மாதிரி சீதாக்கிட்ட உங்கள் விஷயத்தை பற்றி பேசுவேன்னு அவள் வேணும்னே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அருண் பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கா. நான் மன்னிப்பு கேட்ட உடனே நக்கலாக என்னை பார்த்து மன்னிப்பு கேட்க வச்சுட்டேன்னு சிரிச்சுட்டு போகிறா அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் மீனாவுக்கும் இன்னும் பயங்கர கோவம் தான் வருது. பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல, நீங்கள் கேட்டிங்களா அந்த அருண் சீதாவை எப்படி மாற்றி வச்சிருக்காரு அப்படின்னு. நீங்களும் அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வந்தீங்க, இப்போ உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிறா பார்த்தியா, நீங்கள் இப்போ தோற்று போய் நிற்கிறீங்க. என் பேச்சை கேட்காம இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிங்கல்ல, இனிமேல் நான் உங்ககிட்ட என்றைக்குமே பேச மாட்டேன், உங்களோட கௌரவத்தை நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட கோச்சிக்கிட்டு பயங்கர கோவத்தோடு அங்கேருந்து போயிடுறாங்க. முத்து எவ்வளோ சொன்னாலையும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் முத்து வந்து மீனாவை எப்படி சமாதானப்படுத்த போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு லவ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.